ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். என்றும் சிவம். எதிலும் சிவம். இயங்குவது சிவம். இயக்குவது சிவம். களைவது சிவம். கரைவது சிவம். உறைவது சிவம். உணர்த்துவது சிவம். அன்பே சிவம். அன்பே சிவம். இந்த ஜோசியம், ஜாதகம், ராசி பலன் இவையெல்லாம் யாருக்காக? அனைத்து மனிதர்களும் அவரவர் வேகத்தை குறைத்து வாழ்வதற்காகவும் அதிலிருந்து ஒரு சில நன்மைகள் அடைவதற்காகவும் இறைவன் படைப்பாகும். அந்த படைப்பு யாருக்காக? பொதுமக்களுக்கு மட்டும்தான். ஆனால் இந்த கட்சிக்காரர்களுக்கு கிடையாது. இவர் ஏன்னா கடவுளா? இறைவன் கேள்வியாகும். நீங்கள் கடவுள் இல்லை, நீங்களும் சாதாரண மனிதர்கள் தானே. அவ்வாறு இருக்கும் பொழுது நீங்கள் எதற்காக மக்களுடைய வரி பணத்தில் கருவிகளை கொண்டு வந்து கட்சி என்ற பெயரில் அது பல கோடி செலவைத்து தேர்தல் என்ற பெயரில் மக்களை சீர்குலைத்து வருவது எதற்காக என்று இறைவன் கேள்வியாகும். ஆகையால் இனி இந்த கட்சியின்ற பெயரில் பொதுமக்களுடைய வரி பணத்தை செலவழிக்கக்கூடாது. காரணம், நீங்கள் செலவழித்த பணத்தை மீண்டும் சரி செய்வதற்காக விலைவாசிகளை உயர்த்தி வருவதில் ஏழை மக்கள் வாழ்வாதாரம் மிக பாதிப்பாகின்றது. ஆகையினால் அவருடைய வேதனை இறைவன் உள்ளத்தை காண்பவன் இறைவன். அவர் உள்ளத்தை ஒவ்வொரு தினமும் அவர்கள் வாழ்வு நிலையை கருதி இந்த பூமி இன்று இடைவெளி வேகமாக குறைந்து வருவதால் இதையும் கணக்கிட்டு இறைவன் கூறும் பதில், இனி இதெல்லாம் கூடாது. ஆகையால் தேர்தல் என்பது அடியோடு ரத்து செய்துவிட்டு நீங்கள் மக்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்பதை நன்கு ஆராய்ந்து செயல்பட வேண்டும். ஆகையினால் நீங்கள் எத்தனை கட்சிகள் இருந்தாலும் தேர்தல் வரும்பொழுது கூட்டணியாக சேர்ந்து செயல்படுவீர்கள். ஆகையினால் கடைசியில் இருப்பது வெற்றி பெறுவது 2 கட்சி தான். இந்த 2 கட்சியும் தேர்தல் இல்லாமல் ஜோசி ஜாதகப்படி கணித்து இதில் 5 ஆண்டுக்கு ஒரு முறை யார் கணித்து சொல்கிறார்களோ அவர்கள் அமர்ந்து ஆட்சி புரிய வேண்டும் என்பது இறைவன் கணிப்பாகும். இதை மறந்து மீண்டும் தேர்தலை வைத்து சென்று கொண்டிருந்தால் வருவதை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும். எவ்வாறு என்று பாருங்கள். சட்டத்தில் சிக்கி தவிக்கப் போகிறீர்கள். சட்டம் பொதுநிலையில் உள்ளது. அம்பேத்கர் சட்டத்தை ஆராய்ந்து தான் எழுதியதினால்தான் அவர் அம்பேத்கர் என்று பெயர். ஜாதி மதம் அல்ல. கௌதம புத்தர் என்று கூறுவார்கள். போதி மரத்தில் அவர் அமர்ந்தார் என்று கூறுவார். போதி மரம் என்பது எதுவுமே கிடையாது. அவர் அமர்ந்த இடத்தை ஒரு மரத்தடியில் அமர்ந்து தன் போதனையை நன்கு உணர்ந்து ஆராய்ந்தார். போதனை உணர்ந்து ஆராய்ந்ததினால்தான் அந்த மரத்துக்கு பெயர் போதி மரம் என்று பெயர். அதே போன்று தான் அம்பேத்கருக்கும் சட்டத்தை ஆராய்ந்து எழுதினால் அம்பேத்கர் என்று பெயர். நீங்களே ஒரு ஜாதியை வைத்துக்கொண்டு நீங்களே அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துக்கொண்டு மனிதன் தரத்தை 3 தரமாக பிரித்து மனிதன் வாழ்க்கையை சீர்குலைத்து இதுவரை வந்தது போதும். இனி பூமியில் இடைவெளி வேகமாக குறைந்து வருகிறது. ஆகினால் இனி அதெல்லாம் தவிர்த்து நல்வழி பாதைக்கு புதிய சட்டத்தை வழியில் சென்று மக்களுக்கு உதவி செய்து வந்தால் உங்களுக்கு நன்மை. இல்லையே நீங்கள் உயிர் வாழ வேண்டுமென்றால் நீங்கள் பயிரிட்டு உணவு உண்ட வாழும் நிலை கண்டிப்பாக வரும். இது உறுதி. ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம்.